ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம நியூ பிளான்ட்டுக்கு வந்து நம்ம ஃபெர்டிலைசரை கொடுக்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 லிட்டர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து ஃபங்கிசைடு நீங்கள் உங்ககிட்ட எது இருந்தாலும் போடலாம். சாஃபு, பெவஸ்டின், M45, ரெட்டமில் கோல்டு எது இருந்தாலும் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ml வந்து ஹியூமிக் ஆசிட் வந்து கொடுக்க போகிறோம். ஹியூமிக் ஆசிட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், அதனாலே அதிகமாக வரும், டபுளாக பண்ணும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் வந்து ஒரு 10 நாள் பிளான் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பாட் பண்ணியிருக்கேன். அதில் வாங்க வேர் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசர் ஒரு 1/2 கிராம் ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்து அந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், நியூவாக பாட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து இந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக ஹோல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஹோல் கிட்ட பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து நல்லா ட்ரைன் ஆகும், அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 ml இருக்கும். அது அந்த ஃபங்கிசைடும் ஹியூமிக் ஆசிட் இருந்ததில்ல, அது எடுத்து ஒரு 100 கிராம் நம்ம கொடுத்து விட்டுறணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். புதுசாக பிளான்ட் வாங்கினீங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். பாருங்கள், வேர் வளர்ச்சி பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது பாருங்கள். ஒயிட் ரூட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வாங்கும்போது வெறும் மண் மட்டும்தான் இருந்தது. நம்ம ஃபெர்டிலைசர் ஒரு 10 டேஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு நான் பாட் பண்ணியிருக்கேன். அது நம்ம ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இது ரூட் டெவலப்மெண்ட் தான் நிறைய இருக்கும். சரிங்களா? இதில் பாருங்கள் எத்தனை மொட்டு வந்திருக்கு. இதுவும் புது பிளான்ட்டு தான், அதுவும் நான் பாட் பண்ணல. நல்ல பிளான்ட் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். அதில் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? உங்களுக்கு ஃபெர்டிலைசர் தேவைப்பட்டுனா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் சந்திப்போம்.